ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு வச்சு ஒரு சாஃப்டான பஞ்சு போல் புட்டு மேக்கர்லாம் இல்லாமல் இட்லி பானையிலேயே புட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் எடுத்திருக்கேன், ஏன்னா இதை வறுக்க போகிறோம், அதனால தான். இப்போ 1.5 கப் அளவு பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நம்ம மாவு கையில் எடுத்தால் அப்படியே குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா அடியில் உள்ள மாவு கருப்பாயிடும். நீங்கள் கலந்து விடுறதுக்குள்ளே அடியில் உள்ளது கருப்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்து விட்டாக்க இப்படி நரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் சால்ட், உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இனிப்பு செய்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு. இப்போ தண்ணி லைட்டாக வெதுப்பான சூடாக இருக்கும்போது எடுத்து இது போல் மாவில் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரே இடத்துல அப்படியே ஊற்றக்கூடாது. இது போல் தெளித்து விட்டு பிசையணும். எல்லா மாவுமே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள். இதே போலவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த இடம் மாவு கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது. அதனால் இது போல் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே ஈரமாக இருக்குது. எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ கையில் எடுத்து இப்படி பிடிச்சா இது மாதிரி ஒரு ஷேப் எடுக்கணும். இதை உதுத்து விட்டால் அப்படியே டக்குன்னு உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கனாக்கா புட்டு மாவு அப்படியே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் அவிக்க போகிறேன். இப்போ ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு இதில் ஒரு சுத்தமான காட்டன் துணியை இது போல் நல்லா ஈரப்படுத்தி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. நல்லா ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை இதில் வச்சிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவையுமே இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவுமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த துணியை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா வேர்வை தண்ணி விழும். அதனால் மாவு வெளியில் தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் துணி ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு புட்டு மேக்கர் இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள இட்லி பானையை வச்சு சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டான புட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், கவர் ஆயிடுச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சிடலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது தான் நம்ம புட்டு மாவை மேலே எடுத்து வைக்கணும். இப்போ வச்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டு மாவு வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணணும். அதனால் இது போல் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம மாவை கையால் இப்படி நசுக்கி பார்த்து அப்படி திரிக்கிற மாதிரி வரணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நம்ம மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இது போல் கையில் எடுத்து இப்படி அமுக்கி இப்படி திரிச்சாக்க அப்படியே திரி போல் வரணும். அவ்வளோதான், நம்ம புட்டு மாவு வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுருந்த பவுல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
துணி உள்ள மாவை அப்படியே பவுலில் கொட்டிடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் கையால் நீங்கள் உடச்சி விட்டால் நல்லா பூ போல் உதிர்ந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு வேகும் போதே அவ்வளோ வாசம் வரும். இப்போ வந்து வாசனைக்காக வேண்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் விருப்பப்பட்டாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக சேர்க்க விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புட்டு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.